இயேசு கிறிஸ்து நாமத்தின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தெரிந்து கொண்ட வேத பகுதி ரோமர் 7:18. என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டுமென்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நன்மை செய்கிறோமா? நன்மை செய்ய அறிந்திருந்தும் அந்த நன்மை செய்வதற்கு விருப்பம் இருந்தும் கூட நம்மளால் நன்மை செய்ய முடியாமல் இருப்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மள இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலும் நன்மை செய்ய அறிந்திருக்கும் போது, நன்மை செய்வதற்கு விருப்பம் இருக்கும் போது நம்ம நன்மை செய்யாமல் இருக்கிறோமா? எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் என்ற மட்டும் நன்மையை செய்து பழகுவோம். பொல்லாப்பை வீட்டை நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடரணும். இங்க பார்க்க வேதத்துல 1 பேதுரு 3:17 தீமை செய்து பாடனுப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடனுப்பிப்பதே மேன்மையா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்து பழகுங்க. வேதத்துல பாக்குறோம், சங்கீதம் 14:3 எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை. இங்க பார்க்கிறோம், ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரியோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டு கள்ளர்கள் அவன் வஸ்திரத்தெல்லாம் முறிந்து விட்டார்கள். அப்போ அந்த வழியாக ஆசாரியன் போகும்போது அவனை கண்டு பக்கமாக விலகி போயிட்டான். லேவியனும் அதே போன்று பார்த்து பக்கமாக விலகி போயிட்டான். அடுத்து பார்க்கும்போது சமாரியன் வருகிறான். சமாரியன் வந்து அவனுடைய காயங்களுக்கு எண்ணெய் பூசி திராட்சரசம் வார்த்து அவனுடைய காயங்களுக்கு கட்டுகளை போட்டு சத்திரத்திலே கொண்டு விட்டு அவனை பராமரிக்கும்படியாக சத்திரக்காரனுக்கு மறுநாளில் என்ன பண்ணுகிறான், ஒரு 2 பணத்தை கொடுத்து சத்திரக்காரனுக்கு இவனை பராமரித்துக் கொள்ள அப்படின்னு சொல்லி 2 பணத்தை கொடுத்து அந்த பணம் பத்தலைனா நான் வரும்போது உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அவனை பராமரிக்கும்படியாக கொடுக்கிறான். எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மளும் இருக்கிறோம்? ஒருவேளை நல்ல சமாரியன் போல் காணப்படுறோமா, இல்ல ஆசாரியன் லேவியன் போல இருக்கிறோமா? நம்மளுக்கு நன்மை செய்து அறிந்திருக்கும் போது, அதான் நன்மை செய்ய முடியும் நினைத்திருக்கும் போது கூட நம்ம விலகி போகிறோமா? சில காரியங்கள் மித்தமாக நிறைய காரியங்களிலிருந்து நன்மை செய்யாமல் விட்டு விடுகிறோமா? உனக்கு திராணி இருக்கும் போதே அது செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இங்க பாக்குறோம், சங்கீதம் 31:3 அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமும் வஞ்சகம் உள்ளது, புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். இங்க பாக்குறோம், சீமோன் வீட்டில் இயேசு போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் ஒரு ஸ்திரியானவள் வெண்கல் பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் சிரசின் மேல் வார்த்தாள். அங்கிருந்து ஒரு சிலர் இதை 300 பணத்துக்கு அதிகமாக வித்து தரித்திரர்களுக்கு கொடுக்கலாமே என்று சொல்லும் போது இயேசு கூறுகிறார், தரித்திரர் எப்பொழுதும் உங்கள் மத்தியில் இருப்பார்கள், மனது உண்டாகும் போதெல்லாம் அவர்களுக்கு நன்மை செய்யலாம் என்று. நம்முடைய வாழ்க்கையிலும் நன்மையை எப்படி செய்கிறோம்? ஒருவேளை செய்யும் போது அந்த நன்மை செய்ய முடியும் இருக்கும் போது நம்ம செய்கிறோமா? ஒருவேளை நம்மளும் எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கிறோம்? ஒருவேளை தெரிந்தவர்களுக்கு மாத்திரம், ஒருவேளை குறிப்பிட்ட எல்லைக்குள் நம்மளோட ஐக்கியத்தோடு இருக்கிறவர்களுக்கு மாத்திரம் உதவி செய்கிறோமா? பிரதிபலன் பார்த்து செய்கிறோமா? எந்த பிரதிபலன் பார்த்து எதிர்பார்க்காம செய்வதே நன்மை. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு நல்ல சமாரியனை போல, ஒரு அந்த ஸ்திரியை போல நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்படுவோம். எந்த காரியத்தையும் எதிர்பார்த்து செய்யாதபடி நன்மையை செய்யும் போது, உற்சாகமா செய்யும் போது தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்கள். எந்த காரியத்தின் நிமித்தமாகவும் சோர்ந்து போகாமல் உங்களுக்கு திராணி இருக்கும் போது அதை செய்ய தக்கவர்களுக்கு நீங்க செய்யும் போது தேவன் உங்களோடு இருந்து ஆசீர்வதிக்க வல்லவர். சோஸ்தரேசப்பா, உனக்கு திராணி இருக்கும் போதே அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்வதாக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, அவர்களுக்கு திராணி இருக்கும் போதே ஒவ்வொருத்தருக்கும் நன்மை செய்ய அதன் மித்தமாக சமாதானத்தோடு திகழ கிருபை செய்வீராக ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.